ஈரோடு மண்ணின் மைந்தர் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய சீமான் அதே ஈரோட்டில் தனது வேட்பாளரை நிறுத்தியுள்ளார். யார் இந்த வேட்பாளர் பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழக அரசியல் களம் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலால் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலை அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடி திமுக, அதிமுக, பாஜக, நாதக உள்ளிட்ட பல கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்கும் என்றும் 4 முனை போட்டி அங்கு நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் களம் மாறாகத்தான் அமைந்தது. இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் பலவும் புறக்கணித்துவிட்டன. குறிப்பாக அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடவில்லை என அறிவித்துள்ளன. ஆனால் திமுக அதிரடியாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் VC சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்தது. அடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தைப்பொங்கலன்று தனது வேட்பாளர் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இன்று சீமான் தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து சீமான் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அன்பு தங்கை சீதாலட்சுமி போட்டியிட உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், கட்சியின் மாநில, மண்டல, மாவட்ட உள்ளிட்ட அனைத்து முக்கிய பொறுப்பாளர்களும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்காக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பதிவிட்டிருக்கிறார். இதற்கிடையே ஈரோடு மண்ணின் மைந்தர் பெரியாரை பற்றி அவதூறாக பேசி சர்ச்சையில் சிக்கினார் சீமான். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டன. இந்த சூழலில் பெரியார் மண்ணில் தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் சீமான். ஈரோடு கிழக்கில் வாக்கு விழுமா என்பது கேள்விக்குறிதான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.